தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளீட்ஸ் ஆன்மீக அன்பர்களே என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தி கிளீட்ஸ் பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி சனி பயிற்சி சொன்னாலும் கூட இந்த வருடத்தினுடைய இறுதியில பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சியை சந்திக்க போகின்றோம். இதற்கு இடையில பாத்தீங்கன்னா சனி பகவான் கர்மாவினுடைய கர்த்தா, கர்மாவினுடைய பலனை தரக்கூடியவன் யாருன்னா சனி பகவான் தான். அந்த வகையில பார்க்கும்போது சனி பகவானுடைய பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் அவர் முன்ன போன என்ன பின்ன போன என்ன நமக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது, அதைத்தானே நினைக்கின்றோம். அந்த வகையில சனி பகவான் வக்ரமாகின்றார், தன் இயல்பு நிலையில மாறுறார். ஒரு மனிதன் கோபமாக இருக்கின்றான், அவன் இயல்பு நிலையில சந்தோஷமா மாறுற மாதிரி தான். அந்த வகையில பார்க்கும்போது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் தன்னுடைய வக்ர காலத்துல என்ன விதமான ஒரு மாற்றத்தை தரப்போகிறார் என்பதை பார்க்க போறோம். அந்த வகையை பார்க்கும்போது ஒரு அருமையான சந்தர்ப்பம் அமையுமா, நல்ல ஒரு வாய்ப்பு அமையுமா என்பதைத்தான் நம்ம ரிஷபம் பார்க்க போயிட்டோம். சனி பகவான் வக்ரமாகிறார். எப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் உத்திரட்டாதி 1ஆம் பாதத்திலிருந்து புரட்டாதி 4ஆம் பாதம், அதாவது மீனத்துக்கும் கும்பத்துக்கும் இடையில அந்த எல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, மீனத்தினுடைய எல்லை கும்பத்தினுடைய தொடக்கத்துல ஆகின்ற ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம். இதை நீங்க ஜோதிடம் பார்ப்பதை விட சோடி பிரசனத்துல துல்லியமாக பலாபலங்களை எல்லாம் சொல்ல முடியும். அந்த வகையில சோடி பிரசன்னத்துல இப்ப ரிஷபராசிக்கு எவ்வாறு இருக்குன்னு பார்த்தோம்னா, சனி பகவானுடைய இந்த தாக்கம்னு சொல்லுவாங்க. இந்த சனி பகவான் வக்ரம் அடையும் போது அவருடைய தாக்கத்தை பொறுத்த வரைக்கும் மீன சனி பலன் பொறுத்தவரை 70% பலனை, அதாவது 11வது இடம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 30% பலனை தரக்கூடியது. எந்த இடம்னு பாத்தீங்கன்னா 10ஆம் இடம். இப்படிப்பட்ட இடத்திலிருந்து எந்த விதமான ஒரு மாற்றத்தை ரிஷபத்துக்கு தரப்போகின்றார் இந்த 138 நாட்கள் என்பதை நம்ம சோடி பிரசரத்துல பார்க்க போறோம். ரிஷபராசி அன்பர்களே, சனி பகவானுடைய வக்ர பயிற்சி கடுமையான போராட்டங்கள், கடுமையான வேதனைகள், எதை தொட்டாலும் அதுல ஒரு சுணக்கம்னு சொல்லுவாங்க, ஒரு தயக்கம், ஒரு நம்பிக்கையின்மை, அதை சந்தித்து வந்த உங்க வாழ்க்கையில இந்த 138 நாட்கள் எத்தகைய ஒரு மாற்றத்தை தரும் என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம். சனி பகவானுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் அழகா பாத்தீங்கன்னா அந்த பார்வைக்கு அவ்வளவு சக்தி உண்டு. காரணம், இயல்பிலேயே சனி பகவானுடைய பார்வை கர்மாவின் பலனை விரைந்து தரக்கூடியது சொல்லுவாங்க. அந்த 3, 7, 10 சொல்லுவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா 3ஆம் இடம், 3ஆம் பார்வையாக ஒரு மிதுனத்தை பார்க்கின்றார், 10ஆம் பார்வையாக ஒரு மகரத்தை பார்க்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அருமையான ஒரு சந்தர்ப்பம் இதுதான் சொல்றேன். அருமையான ஒரு வாய்ப்பு. இந்த சனி வக்ர பயிற்சி ரிஷபத்திற்கு அருமையான சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் தருகின்றது. தொழில வாழ்க்கை வாய்ப்பை தருகின்றது. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தருகின்றது. கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் மாறும். நல்ல சுப நிகழ்வுகள், திருமண தடைகள், எதுலெல்லாம் தடை நீங்க சந்திச்சீங்க, வாழ்க்கையில குடும்பத்துல சந்தித்து வந்த தடைகளும் பிரச்சனைகளையும் படிப்படியாக குறைவதையும் மாறுவதையும் நீங்க உணரலாம். அது மட்டும் கிடையாதுங்க, பேச்சில கொஞ்சம் மட்டும் நிதானமா இருந்தா போதும். ஏன்னா என்னுடைய அனுபவத்துல ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வாக்கு சனி, அதுதான். அதாவது சோழி பிரசனத்தை பிரகாரம் பாத்தீங்கன்னா சனி பகவான் வாக்கு சனியாக, வாக்குன்னா பேசுகின்ற வாக்குல நீங்க நல்லது சொன்னாலும் அதை எடுத்துக்கொள்கின்ற விதம் வேறு விதமாக இருப்பதுனால கொஞ்சம் கவனமா இருங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பு, குறிப்பா சொல்ல போனா சுயநலமாவே இருந்து விடுங்களேன். அந்த சுயநலமாக இருப்பது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண்ணுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பை தரும். அது மட்டும் கிடையாதுங்க, உத்தியோகத்துல ஒரு உயர்வு, அரசு துறையில பொது வாழ்க்கையில போராடிய உங்களுக்கு ஒரு நல்ல உயர்வை தரக்கூடிய, அதாவது பதவி உயர்வோடு கூடிய ஒரு சில இடமாற்றத்தை எல்லாம் ரிஷபராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்துல சந்திப்பீர்கள். அது மட்டும் கிடையாது, தர்ம காரியங்களில் ஈடுபடுவதனால ரிஷபமே லாபஸ்தானத்துல, ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல சனி வக்ரமாகிறார். எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம். அந்த வகையில பார்க்கும்போது கொஞ்சம் தர்மம், அதாவது பாத்தீங்கன்னா உங்களால முடிந்ததுங்க, ஒரு இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, ஆனா சோடி பிரச்சனை சொல்லும், கொஞ்சம் உங்களால முடிஞ்ச ஒரு 10 பொட்டலம் தயிர் சாதம், ஒரு 10 பொட்டலம் லெமன் சாதம், இந்த மாதிரி சாதங்கள் செய்து பிறருக்கு உதவி செய்யுங்க. அந்த வயிற்றுல போய் அந்த அன்னம் விடும்பொழுது உங்க துன்பங்களும் துயரங்களும் பிரச்சனைகளும் இடர்களும் அது களைவதை நீங்கள் உணரலாம். இதெல்லாம் சோழி பிரசனத்தில் தான் சொல்ல முடியும். அந்த வகையில தர்மம் 1000 இருக்கும். நான் ஒரு 10 ரூபா தூக்கி போட்டுக்கிறதெல்லாம் தர்மம் கிடையாதுங்க. நான் அதை செஞ்சேன் இதை செய்தா என்றெல்லாம் புண்ணிய பலனை தந்து விடாது. இந்த பசிங்க, இந்த அது அடி வைத்து, குறிப்பா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி
வக்ர பயிற்சியில் பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு உங்களாலான உதவிகளை செய்யுங்கள். குறிப்பா பாத்தீங்கன்னா சனி வக்ரத்துக்கால ஒரு அருமையான சந்தர்ப்பம். ரிஷபராசிக்கு பொன் வைக்கும் இடத்துல பூ வைக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் ரிஷபராசிக்கு அமைகின்றது. அதே நேரத்துல கோடீஸ்வர யோகம் அடிக்க போவது உண்மையா உங்களுக்கு கேட்டா கண்டிப்பா கோடீஸ்வர யோகம் அடிக்கின்றதே இல்லையோ அதை நோக்கி நகருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தரும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பணம் தாங்க, பொருள் இல்லாதவருக்கு உலகம் இல்லை என்பார்கள். அந்த யோக பலனை தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் ரிஷபராசிக்கு அமைகின்றது. குறிப்பா பாத்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அதிரடி பார்வை, அவருடைய அதிரடி பார்வைன்னு சொல்வாங்க. இந்த பார்வை உங்கள் மீது விழுவதனால நல்ல ஒரு மாற்றம், ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நகருகின்ற ஒரு சம்பவத்தை, இதுவரை நீங்க சந்தித்து வந்த பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் வாழ்க்கையா இருந்தாலும் போராடுகின்ற ஒரு களமாகவும் தளமாக இருந்தாலும் மாறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு யோக பலனை சனி வக்ர பயிற்சி ரிஷபராசிக்கு தருகிறது. குறிப்பா ரிஷபராசிக்கு இந்த 138 நாட்கள் ஒரு அருமையான ஒரு வாய்ப்புங்க. அதாவது சோழி பிரசனம் சொல்வதும் அதுதான். இதுவரை வாய்ப்புகள் கிடைத்தும் பயன்படுத்த முடியாத ஒரு நிலை, வாய்ப்புகள் அமையவில்லையே என்று கலங்கியவங்களுக்கு இந்த 138 நாட்கள் இந்த சனி வக்ர பயிற்சி காலம் ஒரு பொன்னாள் நல்லார் என்றே நான் சொல்லுவேன். அதே நேரம் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட காற்று வீசும். அதிர்ஷ்ட காற்று இது வரைக்கும் காற்று அந்த அதிர்ஷ்ட காற்றையே சந்திக்காத உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்ட காற்று வீசுவதற்கான சூழ்நிலையை சனி பகவானே அமைத்து தருகின்றார். அதே மாதிரி எதிர்பார்க்காத சில இரட்டிப்பு சந்தோஷம், இரட்டிப்பு மகிழ்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்பும் அமையும். குறிப்பா பாத்தீங்கன்னா மூத்த சகோதரர்கள் மூலமா, சகோதரிகள் மூலமாக ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். குறிப்பா பாத்தீங்கன்னா அதிர்ஷ்ட காற்றுன்னு சொன்னேன் இல்லைங்களா, இதெல்லாம் நான் இந்த வார்த்தைகள் ஜாலங்கள் சொல்லுவதில்லை சோழி பிரசனத்தை. ஆனாலும் இந்த சனி வக்ர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நீண்ட நாள் கனவு, அந்த கனவு வாழ்க்கையா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், உத்தியோகத்துல நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி உயர்வும் புதிய தொழில் முன்னேற்றங்களும் இந்த காலகட்டத்தில் நீங்க சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை அமையும். அரசு வழியில எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சமூகத்தில அந்தஸ்தும் கௌரவம் உயரும். அரசியல்ல, ஆன்மீகத்துல, பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொன்னாள் என்று தான் நான் கூறுவேன். குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து போனாலும் கூட அது தலைக்கு வந்தது தலைப்பாயோடு சொல்ற மாதிரி சில எந்த விதமான காயங்களையோ மன வேதனைகளோ தந்து விடாது. காரணம் செவ்வாய். குறிப்பா சொன்ன பண பரிவர்த்தனைகளை கூடுதல் எச்சரிக்கை தேவை. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க. தொழிலும் சரி வாழ்க்கையிலும் எளிதில் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்துல அமையும். குறிப்பா பார்த்தோம்னா உணவு விஷயத்துல கட்டுப்பாடு இல்லைன்னு சில உடல் ரீதியான சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருப்பதனால உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருங்க. குறிப்பா உறவினர்களுடன் தேவையற்ற வீண் விவாதங்கள் வேண்டாம். குறிப்பா என்னுடைய அனுபவத்துல சொன்ன இந்த சோழி பிரசன்னத்துல ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சனி வக்ர பயிற்சி இந்த 138 நாட்கள் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தொழில வாழ்க்கையில தரக்கூடிய ஒரு காலமாகத்தான் அமைகின்றது. அதே நேரம் தெய்வ பலத்தை மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா போதும். ஒரு முறை மகா கணபதி தான் என்னுடைய அனுபவத்துல சனி பகவானுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வு, சனி பகவான் தரக்கூடிய கெடுபலர்களை நற்பலனாக மாற்றக்கூடிய ஒரு தன்மை மகா கணபதிக்கு உண்டு. அந்த வகையில பார்க்கும்போது திருச்சி உச்சி பிள்ளையார் ஆலயம் சென்று அந்த மகா கணபதியை வழிபாடு செய்யுங்கள். காரணம், கவலை இல்லாத ஒரு வாழ்வு நமக்கு அமைந்தாலும் கூட அதை அனுபவிக்கிறோம். அதே நேரத்துல நல்ல தசாபுக்தி அமைந்து விட்டாலே போதும். இந்த சனி வக்ர பயிற்சி 12 ராசி 27 நட்சத்திரத்துல ரிஷபத்துக்கு சற்று கூடுதலான நற்பலனைத்தான் தருவதாக தோன்றுகின்றது. அதே நேரம் சனி பகவானுடைய பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் லாப சனியாக இருந்தாலும் கூட அதை அனுபவிக்கணும் இல்ல. அந்த வகையில திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று ஒரு முறை உங்க கையினால நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து பாருங்கள். நற்பலன் கூடுதலாக கிடைக்கும். மன அமைதி குலைந்து மன ரீதியான சில பாதிப்புகளை சந்தித்து வந்த உங்க வாழ்க்கையில இந்த குறுகிய காலம் தாங்க, 138 நாட்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் தரக்கூடிய இந்த வக்ர பயிற்சி ஒரு நல்ல மாற்றத்தை தரும். நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையின் பிரகாரம் இந்த காலகட்டம் ஒரு மனிதனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த வாய்ப்பு ஒரு நிமிஷமா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நாளா இருந்தாலும் கூட, ஒரு வாரமா இருந்தாலும் பரவாயில்ல, 138 நாட்கள் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாற்றம். அந்த நம்பிக்கையை எடுத்து வைக்கிறது, அந்த நம்பிக்கையை தரக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சனி பகவானே உங்களுக்கு அமைத்து தருகின்றார்.